ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாலட்சுமியின் அம்சமான மஞ்சளின் மகிமை இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை, பாக்கு, குங்குமத்துடன் மஞ்சள் கொடுக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கொடுப்பதால் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் தீர்ந்து பாக்கியங்கள் பெருகும். மகாலட்சுமியின் அம்சமாகவும் அவளது மனதிற்கு விருப்பமானதாகவும் உள்ள பொருட்களில் முக்கியமானது மஞ்சள். மகாலட்சுமியின் இருப்பிடமாக மஞ்சளை சொல்வார்கள். மணமக்களுக்கு ஆசிர்வாதம் செய்யும் போது அட்சதை தூவுவதற்கு முனை முறியாத பச்சரிசியில் மஞ்சளை தோய்த்து தூவுவார்கள். எந்த பூஜை செய்தாலும் மஞ்சளை அரைத்து பிள்ளையார் போல ஒரு உருவத்தை செய்துவிட்டு அதற்கு குங்குமமிட்டு பூஜை செய்வார்கள். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு வெற்றிலை, பாக்கு, குங்குமத்துடன் மஞ்சள் கொடுக்க வேண்டும். சுமங்கலிகளுக்கு மஞ்சள் கொடுப்பதால் முன்ன நான் சொன்ன மாதிரி பல பிறவிகளில் செய்த பாவம் தீர்ந்து நம்மளுக்கு பாக்கியங்கள் பெருகும். அப்படி இவ்வளோ மகிமை வாய்ந்த மஞ்சளை நம்ம அந்த மகாலட்சுமி தாயார் முன்னாடி டெய்லி வச்சு நம்ம கும்பிடும்போது, அதையே எடுத்து நம்ம திருநீருக்கு இட்டுக்கும்போது அந்த தாயாரோட முழுமையான ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.